ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச அவுள் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரக பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கைனாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கைனாலேயே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவுள் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் எந்த தண்ணியுமே சேர்க்க வேணாம். அவுள் ஊற வச்சு அவுளுங்கிறதுனால அதில் இருக்க தண்ணியே போதும். கைனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவுளை இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆனியன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக அவுள் ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் உள்ள அமுங்கி இருக்கிற மாதிரி நல்லா கைனால் அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்கிறேன். இப்போ அதில் அரை டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம பஜ்ஜி மாவு மதத்துக்கு கலக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா நான் கலக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஸ்டஃபிங்கை இதில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க அந்த அவுள் ஸ்டஃபிங்கை நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ ஆயில் சூடாக இருக்குது. இந்த ஆயிலில் நம்ம இப்போது ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு நான் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போது ஒவ்வொரு இதாக நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவுள் நம்ம டைரெக்டாக குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கோ கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் நாளைக்கு ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். பாய்.